அன்பு குழந்தைகளே, ஒரு அடர்ந்த காட்டுல ரொம்ப அழகான பெரிய மலை ஒண்ணு இருந்துச்சு. அந்த மலையோட உச்சியில பளபளன்னு ஒரு அரிய பழம் காய்த்திருக்கும். அத சாப்பிட்டா ரொம்ப இனிப்பா இருக்குமா. அந்த மலைக்கடியில குட்டி எறும்புகள் கூட்டமா வாழ்ந்துச்சு. நம்ம கதை ஹீரோ ஒரு குட்டி எறும்பு. அது கூட்டத்திலேயே ரொம்ப சின்னது, மெதுவா நடக்கக்கூடியது. ஆனா அதுக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. என்ன தெரியுமா? அந்த பெரிய மலையோட உச்சியில இருக்க இனிப்பான பழத்த பறிக்கணும். குட்டி எறும்பு தன்னோட கனவை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சுச்சு. அது மலை ஏறத் தொடங்கிச்சு. ஐயோ, மேலிருந்து பலமா காட்டு வீசுச்சு. பாறைகள் எல்லாம் வழுக்கிச்சு. பல தடவை கீழே விழுந்துச்சு. என்னால முடியுமான்னு அது யோசிச்சுச்சு. ஆனா நம்ம குட்டி எறும்பு சும்மா இல்ல. அதுக்கு ஒரு பிடிவாதம் இருந்துச்சு. நான் நிச்சயம் அந்த பழத்த பறிப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிச்சு. ஒவ்வொரு தடவை கீழே விழும்போதும் மறுபடியும் எழுந்துச்சு. மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறுச்சு. காத்து பலமா வீசுச்சு. எறும்பு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இப்படியே விட்டுறலாமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுச்சு. ஆனா இல்ல, தன்னோட கனவ அது விடல. பொறுமையா விடாமுயற்சியோட ஒவ்வொரு படி எடுத்து வச்சுச்சு. கடைசில ஆமா, கடைசில நம்ம குட்டி எறும்பு மலையோட உச்சிய அடைஞ்சுச்சு. அங்க அந்த பளபளப்பான இனிப்பான பழம் இருந்துச்சு. அத பார்த்ததும் குட்டி எறும்ப முகம் சந்தோஷத்துல பிரகாசிச்சுச்சு. அதோட சின்ன கனவு நிறைவேறிடுச்சு. குழந்தைகளே, இந்த குட்டி எறும்ப பாத்தீங்களா? இது சின்னதா மெதுவா இருந்தாலும் தன்னோட கனவ ஒருபோதும் கைவிடல. எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் விடாம முயற்சி செஞ்சுச்சு. அதனாலதான் அதுக்கு வெற்றி கிடைச்சுது. நாம ஒரு விஷயத்த அடையணும்னு நினைச்சா எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். விடாம முயற்சி செஞ்சா நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். விடாமுயற்சி தான் நமக்கு வெற்றி தரும். சரியா குழந்தைகளே? நாளைக்கு வேறொரு கதையோடு சந்திப்போம்.